திரு பொன்ராஜ் அவர்கள் பெண்களை கேவலமாக இழிவுபடுத்தி பேசியிருப்பது. விபச்சாரி அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ண. First of all, you should not even use that word. Sex workers ன்னு சொன்னா அதுக்கே அந்த ஆளை புடிச்சு ஜெயில போட்டுருங்க. இல்ல அவங்க எல்லாம் இன்னசென்ட் பீப்பிள் தான, அவங்க எப்படி அன்பு உறவுகளுக்கு வணக்கம். ரெண்டே பேருக்கு தான் போட்டி. ஒன்று தாவேக்கா தற்குறி விஜய்க்கும், இன்னொன்று தாவேக்கா தற்குறி அணில் குஞ்சுகளுக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தாவேக்கால இருக்கக்கூடிய சில பெண்கள் விஜய் மாமா எனக்கு ரொம்ப பிடிக்கும், எங்கள் வீட்டுக்கார பிடிக்காது, அப்புறம் எங்கள் விஜயை சங்கீதா வேணும்னே பழி வாங்குறாங்க, அவர் தேர்தல் நேரத்தில் அவர் அசிங்கப்படுத்துறாங்க, இதுக்கெல்லாம் யார் காரணம்? ஸ்டாலின் தான் காரணம். விஜய் அண்ணா சங்கீதா அக்கா போனா போகட்டும், உங்களுக்காக 1000 அக்கா இருக்கிறோம், 1000 தங்கச்சி இருக்கிறோம், 1000 பொண்டாட்டியாவும் இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தீங்களா, அங்கத்தான் பிரச்சனை வெடிச்சது. இந்த தாவேக்கா தற்குறி ஆரம்பத்திலே இதை கண்டிஷன் பண்ணி நிறுத்தி இருந்தால், அதாவது உண்மையானுமே பெண்கள் மீது அக்கறை கொண்டு இருந்தா, பெண்கள் பாதுகாப்புல கவனம் இருந்தா, இல்ல வாய் நிறைய அண்ணா அண்ணான்னு கூப்பிடுறாங்களே இவங்களாம் நம்ம தங்கச்சின்னு நம்ம மனசார நினைச்சிருந்தா, பொது வழியில பெண்கள் இப்படி பேசும்போது அது தவறுமா, அப்படி பேசக்கூடாதுன்னு கட்டளை போட்டிருக்கணும். ஆனா இந்த தற்குறி ரசிக்கிறாப்புல. இவன் எங்கே போனாலும் ஆக்சிடெண்ட்டில் சாவது, மேலே ஏறி மரத்துலேருந்து பிடிங்கிட்டு உழுவுறது, அப்புறம் அந்த பெண்கள் இதுமாரி விஜய் எனக்கு பிடிக்கும், விஜய்க்கு நான் மனைவியாக போகிறேன்னு சொல்கிறது, இதெல்லாம் ரசிக்கிறாப்புல. இங்கே தான் பிரச்சனை தொடங்குது. இந்த மாதிரி பெண்கள் பக்குவம் இல்லாமல் பேசுறது தவறு. ஒரு தற்குறி கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாருன்னு தான் பொன்ராஜ் அவர்கள் ஒரு காணொலியில் ஒரு விபச்சாரி கூட்டம் அப்படின்ற மாதிரி ஏதோ வார்த்தையை விட்டுட்டாப்புல. அவர் ஏன் சொன்னார், எதுக்கு சொன்னார்னு நாம் கொஞ்சம் பார்க்கணும். அப்போ அந்த வார்த்தையை நீ ஆதரிக்கிறியா அப்படின்னா, நான் ஆதரிக்கிறேன் ஆதரிக்கல அது மேட்ரு இல்லை, இதுக்கு எப்படி இவங்க விளக்கம் கொடுக்குறாங்கிறத இப்போ மேட்ரு. அதுக்குள்ளே நம்ம போவோம். ஐயா பொன்ராஜ் அவர்கள் அப்துல் கலாம் ஐயாவுடைய உதவியாளராக இருந்திருக்கிறாரு. நீங்க விபச்சாரி கூப்பிடணும், எதுக்கு பண்ணுவாங்கணும்? கனவு காண சொல்லியிருக்காரு அப்துல் கலாம். இந்த கழுதை எப்படி கனவு? அப்துல் கலாம் அவர்கள் இளைஞர்களை கனவு காணுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த விஜய் உருவாக்கி வச்சிருக்கிற அந்த தற்குறி கூட்டு எந்த மாதிரி கனவு இருக்குது பாரு. மனைவி போனா போயிட்டு போறா, நான் வரேன் உனக்கு பொண்டாட்டியே இருக்குன்னு சொல்றாங்களே, இதெல்லாம் ஒரு கச்சா, இவெல்லாம் ஒரு தலைவனா தற்குறி உருவாக்கி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. இப்போ அவர் சொன்னது தவறுன்னு தாவேக்கா தரப்புல என்ன பண்ணிக்கிறாங்க, இரவு நேரம் கூட பார்க்காம விஜய் அவர்கள் ஒரு கம்ப்ளைண்ட்டை தூக்கிட்டு டிஜிபி அலுவலகத்துக்கு ஓடி இருக்கிறாரு, பெண்களை தவறா பேசிட்டாரு அப்படின்னு. ஏண்டா வெண்ண, உன் மனைவி உன்னோட நடவடிக்கை சரியில்லை, ஒரு நடிகை வச்சுட்டு இருக்கிற, அந்த நடிகையை வச்சுக்கிட்டு என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்ட, மனைவியும் பிள்ளையும் வெளியே அனுப்புறிய, நீலாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. அதுக்கு நீ ஏதாவது பதில் சொன்னியானா? இல்லை. உன்னோட படம் பிரச்சனையை போய் நின்றுது, இந்த பாய்சன் பாஜக தான் இதுக்கெல்லாம் காரணம் உருட்டினேன், அதுக்கு பொது வெளியில் எதிர்த்து அவனுக்கு ஏதாவது கேள்வி கேட்டியானா? அதுவும் இல்லை. உன்னை நம்பி பார்க்க வந்த 41 பேர் கரூரில் இறந்து போயிட்டாங்க, அவங்கள இரவோடு இரவா அப்படியே இறந்தவங்கள அப்படியே ரோட்டில் விட்டுட்டு ஓடி போன கோலை அங்கே திரும்பி போனையா? போகல. நீ நடத்துகிற ஒவ்வொரு மாநாட்டிலையும் இளைஞர்கள் ஆக்சிடென்ட் அல்லது இப்போ பக்கமாக கூட நீ வந்தப்ப ஒரு காவல் வாகனத்தில் ஒரு காலேஜ் படிக்கிற பையன் இடிச்சு கீழே விழுந்துட்டான். அவங்க அப்பா அவனுக்கு செலவு செய்ய காசு இல்லாமல் இத்தனை நாளாக ஐசியூவில் வச்சுருந்தாரு. அந்த பையன் இப்போ இறந்து போயிட்டான். அவனை போய் பார்க்கறதுக்கு துப்பு இல்லை. பெண்களை தவறாக பேசிட்டாங்க, தமிழ்நாட்டு பெண்களை அவர் தவறாக பேசினாரா? தாவேக்கா தற்குறியில் உன்னோட கட்சி கூட்டத்துக்கு வர பெண்கள் எங்கள் தளபதிக்கு பொண்டாட்டி போனால் போயிட்டு போகிறாங்க, நான் பொண்டாட்டியாக இருப்பேன், என் வீட்டுக்காரே என்னை அனுப்பி வைப்பாரு, விஜய்க்கு பொண்டாட்டியா இருன்னு சொன்ன காணொலி இன்னமும் இருக்குது. அதெல்லாம் வைரல் காணொலி. இதெல்லாம் பார்த்துட்டு தான் அவரு என்னடா இது இப்படி ஒரு தற்கொலை கூட்டம்னு சொன்னாரு. இதுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் யாரு காரணம்? நீ தான் காரணம். நீ மாற்றம் கொடுக்க போறியா? நீ என்னத்த மாற்றத்தை கொடுக்க போற? கட்சியில் இருக்கிற தொண்டர்களை பக்குவப்படுத்துறதுல, அரசியல் படுத்துறதுல, ஆபாசமா பேசுறது, ஒரு கட்சி தலைவர்னு கூட பார்க்காம இதே உங்க தாவேக்கா கூட்டத்தில் இருக்கிற பெண்கள் கேவலமாலே சீமான பேசிக்கிறாங்க. இப்போ நீ மாற்றத்தை கொடுக்குறங்கிற. திராவிட கட்சிகள் என்ன செய்யறாங்க? ஒரு கட்சி கூட்டம் போட்டாலோ இல்லை ஏதாவது ஒரு நிகழ்வு நடத்தினாலோ ஆபாச நட நிகழ்ச்சி நடத்துறானுங்க, பெண்களை மேலே ஏறி ஆட விடுறாங்க. ஆனா அவன் பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்றான். இப்ப நீ என்ன பண்ற? அந்த ஈர வெங்காயத்தை தான் உன்னோட கட்சி பொதுக்கூட்டத்திலையும் பண்ற. இப்ப மாற்றம், திராவிடத்துக்கு மாற்றணும்னா இதுமாரி பெண்களை மேலே ஏறி ஆட விடுறதா அனுமதி கூடாது. இதான் முதல் பிரச்சனை. இதை நீ தடை செய்யணும்ல. வருபா, திராவிட கட்சிகள் பெண்களை கேவலமா ஆட விட்டு கூட்டு சேர்த்துறாங்க, இதை நாம பண்ணக்கூடாது, இதுல இருந்தே மாற்றத்தில் வரணும்ல. சொல்லிக்கிறியா என்னைக்காவது? இன்னமும் ஆபாச நட நிகழ்ச்சி உன்னோட கூட்டங்கள்லாம் நடக்குது. இதை தாண்டி குழந்தைகள் நல்லா படிக்கணும் அப்படின்னு பெற்றவங்க நினைக்கிறாங்க. நீ அந்த குழந்தைங்களை மேடைத்தே ஆட விட்டுட்டுக்கிற, அது குத்துப்பாட்டுக்கு ஆட விடுற, ஊம்பாட்டுக்கு ஆட விடுற. கோடம்பக்க ஏரியா ஓட்டு கேட்டு வாரியா அப்படிங்கிற பாட்டுக்கு என்ன சின்ன பிள்ளைங்களை மேலே ஏறி ஆட விடுற. நீயும் திராவிட கட்சிகள் பண்ணி தான் பண்ற. சரி, மாற்றத்தை கொடுக்கணும்னு சொல்றல. ஒரு கட்சி நீ ஆரம்பிக்கிறனா அந்த கட்சிக்குள்ள இருக்கிற கூட்டத்தை
நல்ல வழி நடத்தணும். அந்த கட்சிக்கு உழைச்சவங்களையே வேட்பாளராக நிறுத்தணும். ஏன்னா அவங்க தான் உங்க கட்சியோட உணர்வு இருக்கும், உங்க கொள்கை பிடிப்பு இருக்கும், அவனை நிறுத்தணும். ஆனால் நீ என்ன பண்ற? மாற்றம் என்ன பண்ற? திராவிட கட்சியிலிருந்து வெளியே வந்தவன், கொள்ளக்காரன், கொலகாரன், இந்த பாஜக கட்சியிலிருந்து வெளியே வந்தவங்களாம் தூக்கி வேட்பாளராக அறிவிச்சிருக்கிற பாண்டிச்சேரியில். அப்புறம் தமிழ்நாட்டில் எனக்கு தாவேகால நிற்கிறதுக்கு சீட்டு வேணும்னு கேட்டால் கட்சிக்கு 3 கோடி விட செலவு 5 கோடி பண்ணுங்கிற. ஆக மொத்தம் 8 கோடி போட்டு அவன் ஜெயிச்சிட்டான்னு வச்சுக்கா, நாட்டுக்கு நல்லது பண்ணுவானா? வரும்போதே கட்சி தொடங்கி முதல் தேர்தல் சந்திக்கும் போதே அவங்ககிட்ட நீ லஞ்சம் வாங்குற, மக்களுக்கு ஓட்டுக்கு பணம் கொடுன்னு சொல்ற, அப்ப நீ திருடனை உருவாக்குற. இது மாற்றா? இது ஏமாற்று. இப்ப இதை விட இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐயா பொன்ராஜ் அவர்கள் விபச்சாரின்னு சொன்னது இவங்களுக்கு பிரச்சனையே இல்லையா சொல்றாங்க. தாவேக்காவுடைய ஆதரவாளர் ஒரு பெண், தாவேக்கா செய்தி தொடர்பாளர் பெலிக்ஸ், இவங்க 2 பேரும் ஒரு காணொலி பேசுறாங்க. அந்த பெண் வந்து பெலிக்ஸோட மகள். செக்ஸ் ஒர்க்கர்ஸ் சொன்னோம், அதுக்கே அந்த ஆளை பிடிச்சி ஜெயில இல்ல போட்டுருக்காங்க. அவங்க எல்லாம் இன்னசென்ட் பீப்பிள் தானே, அவங்க எப்படி இவங்க டர்ன் பண்ண முடியும்? இவங்க 2 பேரும் என்ன சொல்ல வராங்கன்னா, விபச்சாரிங்கிற வார்த்தை தவறான வார்த்தை, அது எப்படி இவர் பயன்படுத்துற? இது ஒரு தற்குறி. அது என்ன அர்த்தமா சொல்லணும்? செக்ஸ் ஒர்க்கர்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. அப்ப விபச்சாரின்னு சொன்னது உனக்கு பிரச்சனையா, செக்ஸ் ஒர்க்கர்னு சொல்லாம மட்டும் உனக்கு பிரச்சனையா? அப்ப நீ செக்ஸ் ஒர்க்கர்னு சொல்லி இருந்தா நீ வாயை மூடிட்டு அமைதியா இருந்திருப்ப. அப்ப செக்ஸ் ஒர்க்கர்னு சொல்லி இருந்தா உங்களுக்கு மனசு குளிர்ந்திருக்கும். அப்ப நீ எந்த மாதிரி ஆளு? நீ எந்த கொள்கையிலிருந்து வெளியில் வர? அப்போ மூளைக்குள்ள யாரு ஓடுறாங்க? அப்புறம் ராமசாமி. இதை ஏன் சொல்றேன்னா, பெரியார் இதை தான் சொல்லி கொடுத்தாரா, பெரியார்கிட்ட இதை தான் படிச்சாரா இவரு விபச்சாரின்னு சொல்றாரு அப்படிங்கிறாரு. விபச்சாரி வீட்டுல படுத்தினதே பெரியார் தான்மா. பழைய காணொலி போய் பாரு, அதுக்கு ஆதாரம்லாம் இருக்குது. நீ இப்ப பெரியார் பேத்தின்னு உன்னை நீயே கிளைம் பண்ணிக்கிற, வெளியில வந்து நிக்கிறப்ப செக்ஸ் ஒர்க்கர்னு சொல்லணும். செக்ஸ் ஒர்க்கர்னு சொல்லி இருந்தா இது பிரச்சனையே இல்லைங்கிறீங்க. இல்லடா மனநிலைமை, உங்களுக்கு என்ன மனநிலைமை? இதுல நம்ம செங்கோட்டையன் தவறான வார்த்தையை பதிவு பண்ணிட்டாரு. தவறான வார்த்தை, பெண்களை வந்து இப்படி வந்து விபச்சாரின்னு தவறா பதிவு பண்ணிட்டாரு. வாட்சாத்தி வன்கொடுமை என்னங்க? அதுல பாதிக்கப்பட்ட பெண்கள் அந்த நிகழ்வை சொல்லணும்னு வாய் திறக்கிறப்ப கண்ணு தண்ணி தான் இவங்களுக்கு ஊத்துது. அவ்வளவு தூரம் கொடுமையை அனுபவிச்சிருக்கிறாங்க. ஒரு பெண்ணை 6 பேரெல்லாம் வன்புணர்வு பண்ணியிருக்கிறாங்க, எங்க வாழ்க்கையை சிதைச்சிருக்கிறாங்க அப்படின்னு அந்த பெண்கள் சொல்றாங்கன்னா, நீ எல்லாம் மைக்கு முன்னாடி நின்று இப்படி புனித மாரி பேசலாமா? அவனுக்கெல்லாம் வெக்கமான சூடு சொரணம் எதுவுமே இல்லைங்களா ஐயா அப்படின்னு தான் எனக்கு கேட்க தோணுது. இப்ப விஜய் வந்து ஐயோ பெண்களை வந்து தவறா பேசிட்டாரு அப்படின்னு நீ வந்து நீ கம்ப்ளைண்ட் தூக்கிட்டு நீ காவல் நிலையத்துக்கு போறிய. இப்படி ஒரு தடவையாவது பாதிக்கப்பட்ட மக்கள் உன்னால உயிரிழந்த குடும்பத்துக்கு போய் கால வைக்க முடிஞ்சதாயா வெண்ண அப்படின்னு கேட்கவும் தோணுது. விபச்சாரி அந்த வார்த்தை தவறு. அப்ப செக்ஸ் ஒர்க்கர் அப்படின்னு சொன்னா நீ ஒத்துருப்ப. இந்த பெலிக்ஸும் அவங்க பொண்ணு 2 பேரும் அப்பா அம்மாவை பேசிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு மானங்கட்ட பொழப்பு. இந்த கட்சியெல்லாம் இதுதான் உள்ள விடக்கூடாதுன்னு சொல்றேங்க. இங்க 2 பேருக்கு தான் போட்டி, திராவிடமா தமிழ் தேசியமா. திராவிடத்துக்குள்ள இருக்கிறவனா இப்படிதான் எச்ச வேலை பார்ப்பான். இவனே 1000 அயோக்கியத்தன வேலையை செய்வான். ஆனா அவன் வெளியில வந்து நல்லவனா காட்டிக்குவான். என்னைக்குமே பொது வெளியில செஞ்ச தவறெல்லாம் மறைச்சு நான் ஓகேவனா காட்டுறவனோ அவன் இந்த நாட்டுக்கு பேராபத்து. இந்த திமுக, அதிமுக, இப்ப இருக்கிற அந்த தாவேக்கா, இந்த 3 பேருமே இந்த தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய தீய சக்திங்க. அதை ஒழிக்கிறதுக்கு ஒரே தூய சக்தி நம்ம நாம் தமிழ் கட்சி அண்ணன் சீமான் அவர்கள் தான். வருகின்ற 2026 தேர்தலில் விவசாய சின்னத்துக்கு வாக்களிங்க. மீண்டும் 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 மாற்றம்னு சொல்லி இந்த திராவிட கட்சிகளுக்கு இந்த தருதலிக்கெல்லாம் வாக்கு செலுத்தினீங்கன்னா ஏமாற்றம் மட்டுமே உங்களுக்கு மிஞ்சும். ஒவ்வொரு தேர்தலையும் சீமான் தோத்துக்கிட்டே இருக்கிறார் அப்படின்னு தவறான ஒரு புரிதல் இருக்கிறீங்க. ஒவ்வொரு தேர்தலையும் நீங்க தான் தோல்வியை சந்திக்கிறீங்க. மீண்டும் ஒரு காலம் சந்திப்போம். நன்றி.